வணக்கம். சென்னை பூஜா சென்டர் வருஷம் பூராவும் சென்னை பூஜா சென்டர்ல நமக்கு கொலு பொம்மைகள் கிடைக்கும். நமக்கு என்ன வேணுமோ நம்ம வருஷம் பூராவும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா இந்த நவராத்திரி அப்போ எக்ஸ்க்ளூசிவா இவங்களுடைய கலெக்ஷன்ஸை உங்களுக்கு காட்டணும். வரிசையா நிறைய பேருடைய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் தான் எனக்கு சென்னை பூஜா சென்டர். இன்னும் சொல்ல போனா இந்த வருஷம் நிர்விக்னலட்சுமி இல்லத்துல நான் வாங்கின பொம்மைகள்ல ஆல்மோஸ்ட் 80% நான் அனிருத்தன்கிட்ட வாங்கினது தான். அதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கிறேன். எப்போ கேட்டாலும் ஒரு அழகான ரிப்ளை வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக அவங்களுடைய அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப பிடிக்கும். அனிருத்தனோட பாட்டி ரொம்ப பிரியமாக பேசுவாங்க. அதையும் இங்கே குறிப்பிட்டு நான் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம விநாயக பெருமான்லேருந்து ஆரம்பிக்கலாம். நல்ல அழகாக 2.25 அடி உயரத்தில் சூப்பராக இருக்காரு இந்த பிள்ளையார். அருமையாக தொந்தியோடு சூப்பராக இருக்கிறவர். கையில் துதிக்கையில் கலசம் வச்சுக்கிட்டு இருந்தால் அது ரொம்ப அருமையான ஒரு பிள்ளையார். அதாவது சொர்ணத்தை அப்படியே வர்ஷிக்கிற மாதிரி, கங்கையை அப்படியே நீரை கொட்டுற மாதிரி இந்த கலசம் வந்து துதிக்கையில் வச்சிட்டு இருக்கிற பிள்ளையார் வந்து எப்போவுமே ஸ்பெஷல். அதை வந்து நான் இங்கே தெரியப்படுத்திக்கிறேன். தொடர்ந்து இவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம நந்தினிஸ் வைப்ஸில் பார்க்காத ஒரு சிலையை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். சக்கலத்துக்காவு பகவதி அம்மன், கேரள மாநிலம் ஆலப்புழாவில் பக்கத்தில் பம்பை நதிக்கரையோரமாக இருக்கக்கூடிய துர்காதேவியினுடைய ஒரு கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்பிகை தான் சக்கலத்துக்காவு பகவதி. இந்த கோயிலுக்கு பெண் பக்தர்கள் மட்டும்தான் போவாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. எந்த அளவுக்கு சரிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயில் ரொம்ப பிரசித்தமான ஒரு கோயிலாக அங்கே இருக்குது. ஸோ அம்மன் சிலைகள் வச்சு நவராத்திரி வழிபாடு பண்ணுறவங்களுக்கு இந்த அம்பாள் ஒரு சிறப்பான அம்பாளாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கொரநாடு அன்னபூரணி. திருவாட்சி வெள்ளியில் இருக்கிற மாதிரியும் தங்கத்தில் விக்கிரகம் இருக்கிற மாதிரி அழகான அமைப்பில் ஜொலிக்கிறாங்க அன்னபூரணி. ஒரு சிலர் கமெண்ட்டில் குலசை முத்தாரம்மன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்கு இப்போது சென்னை பூஜா சென்டரில் இது அவைலபிள் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். குலசை அப்படிங்கிறது தசராவுக்கு மிக பிரசித்தமான ஒரு இடம். தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய முத்தீஸ்வரர் முத்தாலம்மன். முருகப்பெருமான் திருச்செந்தூரில் பஞ்சபூதங்களை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணதா தலபுராணம் சொல்லுது. இங்கே நீங்கள் பார்க்குற 5 லிங்கங்கள், 2 லிங்கங்கள் முருகப்பெருமானை நேரில் எதிரில் வச்சுருக்கிற மாதிரி நான் அமைப்பில் காட்டியிருக்கேன். ஆனால் பஞ்சபூதங்கள் வழிபாடு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் தன் கரங்களால் தன்னுடைய தந்தைக்கு பூஜை செய்ததாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பஞ்சலிங்க வழிபாடு செய்யக்கூடிய முருகப்பெருமானுடைய தரிசனம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. உருவ வழிபாடே கூடாது அப்படின்னு சொன்னவர் தான் வடலூர் ராமலிங்க அடிகளார். ஆனால் அவரை நம்ம சிலா வடிவத்தில் வழிபாடு பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள எண்ண சிதறல்கள் இல்லாமல் மனம் எப்போதும் இறை வழிபாட்டில் ஒன்றி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சன்மார்க்கத்தை போதித்த வள்ளலாரை நம்ம சிலா வடிவத்தில் வணங்குகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது சமயபுரத்தால் புதுசாக மோல்டு ரெடி பண்ணி புது விதமான மாடலில் கொண்டு வந்திருக்கிறாங்க சென்னை பூஜா சென்டரில். ரொம்ப அழகாக தேஜஸ்வரூபினியாக அம்பாள் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கிருஷ்ணரும் நப்பின்னையும் ஓடத்தில் பயணம் செய்கிறாங்க. அந்த திருக்காட்சி கிருஷ்ணர் குழலூத நப்பின்னை மயங்கி அந்த குழலூதும் இசைக்கு மயங்கி இருக்காங்க. கூடவே ஆயர்குல பெண்கள் இசைக்கிற மாதிரி வாத்திய கருவிகளோட இசையோடு ஊர்வலம் ஓடத்தில் தம்பதி சமேதராக புறப்பட்டிருக்காங்க. என்ன தவம் செய்தனை அப்படிங்கிற ஒரு பாடலில் யசோதாமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். கண்ணனை உருட்டி மிரட்டி வாயத்தொற, மண்ணை எதுக்கு வச்சு விளையாடுற, மண்ணை எப்படி வாயில் போட்டுக்குவியா அப்படின்னு மிரட்டுற அளவுக்கு யசோதாமாவுக்கு பரந்தாமனை மிரட்டக்கூடிய பேராற்றல் அந்த தாய்மைக்கு கிடைத்தது. அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. போன வருஷம் நிறைய பேருக்கு கிடைக்காம போயிருக்கும் காலதேவி சிலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
காலதேவி கோயில் மதுரை பக்கத்தில் இருக்குது. காலதேவியை சுற்றி அந்த கோல்டு கலரில் இருக்கிறது நவக்கிரகங்கள். ப்ளூ கலரில் நிறைய ஸ்டார் மாதிரி போட்டிருக்கிறதெல்லாம் 27 நட்சத்திரங்கள், நம்முடைய பிறந்த நட்சத்திரங்கள். அப்புறம் அவுட்டர் சர்க்கிளில் இருக்கிறது 12 ராசிகள். எல்லாமே அடக்கமாக இருக்கக்கூடிய காலதேவி சிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மாலை வேளையில் மட்டும்தான் இந்த கோயில் திறந்திருக்கும். கண்ணனுடைய குழலோசைக்கு மயங்காத ஜீவராசிகள் உண்டா அப்படின்னு கேட்குற வகையில் மயிலாக இருக்கட்டும், மாடுகளாக இருக்கட்டும், கண்ணனுடைய குழலோசைக்கு மயங்கி போய் அந்த மரத்தடியில் கிருஷ்ணரை சுற்றி நின்றுட்டுருக்கிற அந்த காட்சி தான் இந்த சிலையில் நீங்கள் பார்த்து ரசிக்கிறீங்க. நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இருக்கக்கூடிய வீணை வாசிக்கக்கூடிய ஆஞ்சநேயர் நிறைய பேருக்கு பிடித்த ஒரு சிலை. இந்த சிலை இப்போது சென்னை பூஜா சென்டரில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது திருப்புல்லானி ராமர் சயன கோலத்தில் இருக்கார். ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்ட பெருமாளாக ராமரை இப்படி தரிசனம் பண்ணிக்கிறது புதுவிதம் அனுபவமாக இருக்கும். ஆஞ்சநேயர் வாய்ப்பொத்தி காலடியில் நிற்கக்கூடிய காட்சி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சிம்ஹாச்சலம் அப்படிங்கிறது விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகான ஒரு ஊர். அந்த ஊரில் மலை மேலே இருக்கக்கூடிய நரசிம்மர் தான் சிம்ஹாச்சலம் நரசிம்மர். இந்த நரசிம்மர் தாயார் 2 பேரோடு லிங்க ஸ்வரூபமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு திவ்ய ஸ்வரூபத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சிவா விஷ்ணு பிரம்மா இணைந்த ஸ்வரூபமாக நாமக்கல் நரசிம்மரும் நாமகிரி தாயாரும் தான் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறீங்க. சோழிங்கர் நரசிம்மர், யோக ஆஞ்சநேயர், அமிர்தவல்லி தாயார் 3 பேரும் ஒரே சிலையில் நம்ம எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறது இந்த சிலையினுடைய சிறப்பு. சென்னை பூஜா சென்டரில் நிறைய சிலைகள் புதுவரவாக இருக்குது. அதில் ஒரு சிலையாக அகோரமூர்த்தி சிலை இந்த வருஷத்தினுடைய புது வரவாக உருவாக்கப்பட்டிருக்கு. திருப்பதி பிரம்மோத்சவம் செட்டு தான் ரொம்ப அழகான ஃபினிஷிங்கில் பேப்பர் மெஷ்ல பார்க்குறீங்க. 10 சிலைகள் வரும். ரொம்ப ரொம்ப அழகான பிரபாவளியோட ஒவ்வொரு வாகனமும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட மாதிரி அதில் பளிச்சுன்னு இருக்கிற பெயிண்டிங்கில் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. திருப்பதி பிரம்மோத்சவம் செட்டு எப்போதுமே எவர் ட்ரெண்டிங் செட்டு தான் இது. அஷ்டலக்ஷ்மி செட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதுவுமே ரொம்ப அழகாக 3/4 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி தத்ரூபமாக அழகாக ரொம்ப நேர்த்தியாக அந்த யானைகளோடு இருக்கக்கூடிய கஜலக்ஷ்மியிலேருந்து 8 சிலைகளுமே அற்புதமாக இருக்கும். வாஞ்ச கல்ப கணபதி அப்படின்னு பெண் ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. மகாவிஷ்ணுடைய உந்தியிலிருந்து புறப்பட்ட பிரம்மா அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவா விஷ்ணு பிரம்மா 3 பேருமே இருப்பாங்க. அனந்த பத்மநாப சுவாமி தான் நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறீங்க. திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி. அவருடைய வலது கைக்கு கீழே சிவலிங்கம் இருக்கும், இடது கையில் பூ வச்சிட்ருப்பாரு. அவருடைய அந்த உந்தியிலிருந்து பிரம்மா வந்திருப்பார். சிவா விஷ்ணு பிரம்மா 3 பேரும் இணைந்த ஸ்வரூபமாக ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்ட பெருமாளாக இருப்பார் அனந்த பத்மநாப சுவாமி. கர்ப்பரட்சாம்பிகை திருக்கருகாவூர் அப்படிங்கிறது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. கர்ப்பரட்சாம்பிகை புது மோல்டு ரொம்ப ஃபென்டாஸ்டிக் ஃபினிஷில் அழகாக வந்திருக்காங்க. கர்ப்பரட்சாம்பிகை சங்கீத மும்மூர்த்திகள் சிவா விஷ்ணு பிரம்மா இணைந்த ஸ்வரூபம். ரொம்ப அற்புதமான தத்தாத்ரேயர் சிலையை வழிபட்டாலே நம்ம மும்மூர்த்திகளை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். நிறைய ஸ்லோகங்களை நமக்கு கொடுத்தவர் தத்தாத்ரேயர் தான். அவருக்கு கீழே நாய் நரின்னு நிறைய மிருகங்கள் அவருக்கு கீழே இருக்கும். பசுமாட்டுக்கு முன்னாடி கமண்டலம் ஏந்தினபடி இருக்கக்கூடியவர் தான் தத்தாத்ரேயர். நம்மாழ்வார் அப்படியே தோல்ல கிருஷ்ணர் அப்படியே எட்டி பார்க்குறாரு பாருங்க. கொஞ்சலா அழகா அந்த முகம் லட்சணமா அமைஞ்சிருக்கிற மாதிரி நம்மாழ்வாரும் கிருஷ்ணரும் தான் நீங்க இப்போ பார்க்குறீங்க. குபேரன் எவ்வளோ சூப்பரான ஒரு சிலை பாருங்க. அழகா கீரி பிள்ளையை கொஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய குபேரனா இருக்காரு.
சங்கநிதி பதுமநிதின்னு நவ நிதிகளை அளிக்கக்கூடியவரா இருக்கிறவர் தான் குபேரன். பக்கத்திலே மகாலட்சுமி அத்தனை ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கறவங்களா இருக்காங்க. சந்தான கோபாலன் 2 மாடல்ல இருக்கு. ஒன்று கோயில் விக்கிரகம் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த காப்பர் ஃபினிஷ்ல ஒன்று, இன்னொன்று கலர்ஃபுல்லாக கிருஷ்ண குட்டினாலே எனக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அப்படி. இதை தனியாக டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம பெருமாள் சிலைகளை கூட நம்ம இந்த ஆதிசேஷனில் வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மல்டிபர்பஸாகவும் நீங்கள் இந்த சிலையை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். சந்தான கோபாலனை வீட்டில் வச்சு வழிபடும் போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத பல பேர் தங்களுடைய அனுபவத்தில் தெரிஞ்சு பல பேர் நமக்கு சொன்ன ஒரு விஷயம்தான். ஆமருவியப்பன் பெருமாளைத்தான் நீங்க பாக்குறீங்க. குட்டி கிருஷ்ணர் மாதிரி இருப்பாரு, குழந்தை கிருஷ்ணர் மாதிரி இருப்பாரு. கொண்டையில மயில் இறகெல்லாம் வச்சு சங்கு சக்கரதாரியா இருப்பாரு. பெருமாளுடைய திருப்பாதம் முன்னாடி வைக்கப்பட்ட மாதிரி அந்த சடாரி வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, மாடு கன்று எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பார்க்கும் போதே அவ்வளவு கோமாதாவை நம்ம அவ்வளோ தத்ரூபமான வடிவத்தில் பார்க்கலாம். மாடு கன்றுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷனை கூட அழகா தத்ரூபமா வடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சலான ஒரு சிலை தான் அந்த மாடு கன்று கோமாதாவா இருக்கிறது தான் நீங்க ஆமருவியப்பன் சிலையோடு இணைஞ்சு வரக்கூடியதை பாக்குறீங்க. விஜயராகவ பெருமாள் தான் நீங்க பாக்குறீங்க. பூதேவி ஸ்ரீதேவி தாயாரோடு இருக்கக்கூடிய விஜயராகவ பெருமாள். தாயார் பேரெல்லாம் அந்தந்த ஊர்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான தமிழ் பெயர்கள் வச்சிருப்பாங்க. பச்சை வண்ண பெருமாள், பவழ வண்ண பெருமாள், பச்சை வண்ண பெருமாள் 2 பேரையும் பக்கத்துல வச்சு நம்ம கொலுபொம்மையில அலங்கரிக்கலாம். இந்த கோயிலும் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் தான். கோயில் நகரமா இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துல பவள வண்ண பெருமாளை தான் நீங்க தரிசனம் பண்றீங்க. ஆதிசேஷன் குடைபிடிக்க அமர்ந்த கோலத்துல அழகா பவழ வண்ண பெருமாளை தரிசனம் பண்றோம். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி முப்பெரும் தேவியரும் ரொம்ப காம்பாக்ட் சைஸ்ல 3/4 அடி அமர்ந்திருக்கிற கோலம் வந்து 3/4 அடி, 1 அடி வரும் நமக்கு நின்ற திருக்கோலத்துல. அழகா முப்பெரும் தேவியர் பாக்குறீங்க. தாயும் சேயுமா இருக்கக்கூடிய பொம்மைகள்ல ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது இந்த பொம்மைகள் பாருங்க. இதுல பேலன்ஸ் 3 தான் இருக்கு, மொத்தம் 5 மாடல்ல வரும். இங்க பாத்தீங்கன்னா ராமரை கௌசல்யா அம்மா கொஞ்சர காட்சி. இங்க அஞ்சனாதேவி ஆஞ்சநேயரை அப்படி ஒரு விளையாட்டு காட்டி அவங்க அழகா கொஞ்சிட்டு இருக்காங்க. முருகப்பெருமான பார்வதி தேவி கொஞ்சக்கூடிய காட்சின்னு 3 பொம்மைகள் மட்டும்தான் இவங்க கிட்ட இப்போ பேலன்ஸ்ல இருக்கு. சோட்டானிக்கரை பகவதி அம்மன் தான் பாக்குறீங்க. நம்ம கேரள பயணம் எல்லாம் மேற்கொள்ளும் போது கண்டிப்பா பகவதி அம்மனை போய் தரிசனம் பண்ணணும்னு ஆசையில நம்ம போய் பார்ப்போம். அவ்வளோ அழகான ஒரு கோயில், அந்த அமைப்பே ரொம்ப அழகா இருக்கும். அம்பாலும் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. சோட்டானிக்கரை பகவதி அம்மன் தான் நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. இப்போ 2 கோயில்கள் இருக்குங்க. திருவிடந்தைங்கிற ஊர்ல வராகருக்கு இடது பக்கம் தாயாரை தூக்கி வச்சிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வடவிடந்தை அப்படிங்கிறதுல வலது பக்கம் தொடையில தாயார் அமர்ந்திருப்பாங்க. அப்படி ஒரு திருக்காட்சி தான் வராக பெருமாளை நீங்க பாக்குறீங்க தாயாரோடு. அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்னு எப்படி தாமரை மலர் மேல உருக்களிச்ச மாதிரி அழகா உட்கார்ந்துருக்கிற அதிர்ஷ்டலட்சுமியை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. பக்கத்துல வராகி அம்மன் ரொம்ப அழகான நேர்த்தியான பினிஷிங்ல 1 அடி உயரத்துல இருக்காங்க. வரமகாலட்சுமி அம்மன் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. வரலட்சுமி பூஜை கையில தட்டு நிறைய தாம்பூலத்தோடு இருக்கக்கூடிய அம்பாள். இங்க மஞ்சள் சரடெல்லாம் வச்சுக்கிட்டு உடம்பு பூரா மஞ்சள் கயிறு கட்டின மாதிரி சரடோடு இருக்கக்கூடிய மஞ்சள் அம்மன் தான் நீங்க பாக்குறீங்க. அடுத்தது புற்று அம்மன் பாக்குறீங்க. நல்ல ஒரு 1 ஃபீட்ல சூப்பரா அருமையான பினிஷிங்ல இருக்கிற பேப்பர் மெஷ் சிலை தான் இந்த புற்று அம்மன். வளையல் அம்மன் உடம்பு பூரா வளையல் மாலை போட்டுட்டு தலையில கிரீடமும் வளையல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வெற்றிலை உடம்பு மேலாடையாகவும் பாக்கு மாலையும் போட்டபடி இருக்கக்கூடிய வெற்றிலை பாக்கு அம்மன். அடுத்தது பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி, மைசூர் சாமுண்டீஸ்வரியை தான் நீங்க அழகா பாக்குறீங்க. திருவாரூர் கமலாம்பிகை நீங்க கால் மேல கால் போட்டு ஞான ஸ்வரூபினியா இருக்கக்கூடிய அம்பாளை பாக்குறீங்க. கருமாரியம்மன் பாக்குறீங்க. அழகா 1 அடி உயரத்துல 1 அடிக்கு மேலேயே இருக்கும் அந்த மாதிரி அழகான ஸ்வரூபத்துல கருமாரியம்மன். அன்னபூரணி பாக்குறீங்க நல்ல பினிஷிங்ல. சாரதா அம்பாள் ஸ்ருங்கேரி மடம் அவங்களையும் பாக்குறீங்க.
இந்த பக்கம் பாலாம்பிகை அழகான சொரூபத்தில் பார்க்குறீங்க. இங்கே ராஜ மாதங்கி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கலைகளுக்கெல்லாம் தலைவியா சரஸ்வதியினுடைய ஞான சொரூபினியா இருக்கிறவங்க தான் ராஜ மாதங்கி. சென்னை பூஜா சென்டர்ல நிறைய செட்டு பொம்மைகள் இருக்கு. நவநரசிம்மர்லேருந்து அஷ்ட வராகி, அடுத்தது நவநாயகியர் அப்படின்ற சொரூபங்களா இருக்கட்டும், நவதுர்க்கையா இருக்கட்டும், இப்படி என்னென்ன செட்டு பொம்மைகள் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ, அறுபடை வீட்டு முருகர், இப்படி நீ என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். முக்கியமாக பிரம்மோற்சவம்லாம் ரொம்ப நல்ல ஃபினிஷிங்லேயும் அஷ்டலட்சுமி செட்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நேர்த்தியான சிலைகளாக கிடைக்கிது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கலாம். புதுசாக கொலு வைக்கிறவங்க மேண்டேட்ரியாக அஷ்டலட்சுமி, தசாவதார செட்டு, அடுத்தது பிரம்மோற்சவம் செட்டு, இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி வைங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஆசையாக நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக நீங்கள் முதல்ல கொலு வைக்கிறீங்க அப்படின்னா துர்காலட்சுமி சரஸ்வதியை நம்ம வாங்கி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் வாங்கும்போது எந்த அளவுக்கு நேர்த்தியாக வாங்கணுமோ, நம்ம நிறைய வாங்கி 10 செட்டு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறத விட ஒரு செட்டு வாங்கினா கூட அழகா நல்ல ஃபினிஷிங்ல இருக்கிறதா வாங்கி வைங்க அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இதை சொல்ற தகுதி எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நான் நிறைய முறை பார்க்கறதெல்லாம் ஆசைப்பட்டு வாங்கிடுவேன். அப்புறம்தான் நல்ல அழகா நேர்த்தியா வரக்கூடிய செட்டை பார்த்தோன்னே அடதான் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கியிருக்கலாமேன்னு எனக்கு தோணி இருக்கு. நான் உங்களுக்கு இப்ப அறிமுகப்படுத்தி இருக்கிற சென்னை பூஜா சென்டர் எல்லாமே நல்ல குவாலிட்டியா கொடுப்பாங்க. பொம்மைகள் நேர்த்தியா இருக்கும், வடிவம் அழகா இருக்கும், கலரிங் நல்லா இருக்கும், குவாலிட்டி இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க வாங்கலாங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கேன். ஒரு சூப்பரான ஒரு செட்டு பொம்மையை நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். தீமிதி திருவிழா மாரியம்மனுக்கு நடக்குது, அதுதான் நீங்க பாக்குறீங்க. அழகா இந்த இடத்துல தீ ஜுவாலை, அந்த நெருப்பு துண்டங்கள்லாம் கிடக்கிற மாதிரி தீ மிதிக்கக்கூடிய பக்தர்கள் காவடி, பால் காவடிய தலையில பால் குடத்தை கையில ஏந்தி, பால் குடத்தை தலையில ஏந்தி தீ மிதிக்கக்கூடிய காட்சி தான் இந்த இடத்துல பாக்குறீங்க. நாதஸ்வரம் இசைக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அங்க அம்பாளுக்கும் அழகா உற்சவ மூர்த்தி மாதிரி அழகா அலங்காரம் பண்ணி அங்க வச்சிருக்காங்க. அங்க தீமிதி திருவிழா நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு செட்டு, புதுசா நீங்க இப்பதான் முதல்ல பாக்குற ஒரு செட்டா இருக்கும். அயோத்திய ராமர் தான் நீங்க பாக்குறீங்க. நல்ல பினிஷிங்ல பக்காவா திருவாட்சியோடு அழகா இருக்கக்கூடிய ராம்லல்லா சிலை தான் நீங்க பாக்குறீங்க. கோகர்ணா பிள்ளையார் தான் நீங்க பாக்குறீங்க. ரொம்ப அழகா வித்தியாசமான அமைப்புல இருப்பாரு. இந்த பிள்ளையார் வந்து நமக்கு உட்டன் பினிஷ்ல கிடைக்கிறது. பேப்பர் மெஷ் பொம்மையா இருந்தா கூட பார்க்கறதுக்கு உட்ல செய்யப்பட்ட மாதிரி ஒரு அழகான பினிஷ்ல நமக்கு கிடைக்குது. மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் என்ன அழகா அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப அழகா நேர்த்தியா லட்சணமா இருக்காங்க. அவ்வளோ அருமையான கலரிங்கோட சூப்பரா பண்ணியிருக்காங்க. சிவபெருமானும் ரொம்ப நேர்த்தியா கையில மலர் வச்சிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பெருமாள் வந்து தாரவாத்து கொடுக்கக்கூடிய காட்சி, அம்மா முகத்துல இருக்கக்கூடிய வெட்கம், அவங்களுடைய நளினமான உடம்பு, அந்த திருமேனியுடைய அழகு, அந்த மரம் எல்லாமே பாத்தீங்கன்னா லட்சணமா இருக்கக்கூடிய மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் தான் நீங்க பாக்குறீங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மணமகன் கிடைக்கணும், எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடைக்கணும் அப்படின்லாம் கல்யாண வயசுல இருக்கக்கூடிய 90s கிட்ஸ் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் தான் திருமணஞ்சேரி கோகிலாம்பாள். காது கொடுத்து கேட்பாங்க அம்மா, அழகா காது கொடுத்து உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நீங்க அவங்க காதுல நீங்க சொல்லலாம். அழகா நீங்க நவராத்திரியில வச்சு வழிபாடு பண்ணுங்க. பிடிச்ச மாதிரி மணமகனை அவங்களே தன்னுடைய முன்னிலையில தேடி கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்ப்பாங்க. எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. அப்பக்குடந்தன் இந்த பெருமாளுக்கு கையில இடது கையில அப்பம் வச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை வந்து நான் கேள்விப்பட்டனே தவிர இப்போ எனக்கு நினைவுல வரல. ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்ட கோலத்துல இருக்கக்கூடிய அப்பக்குடந்தனை தான் நீங்க பாக்குறீங்க. திவ்யதேச பெருமாள் இவர் தொடர்பான தலவரலாறு கதையை வந்து நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இலங்கேஸ்வரனை வென்று ராம பரிவாரம் அயோத்தியா திரும்பக்கூடிய காட்சி. புஷ்பக விமானத்துல எல்லாருமா வருவாங்க. அருமையான ஒரு புஷ்பக விமானம் நீங்க பாக்குறீங்க. அன்னப்பறவை போல காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பறவை சுமந்து வர்ற மாதிரி ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். தனித்தனியா டிஸ்மேண்டில் பண்ணலாம். உள்ள பாத்தீங்கன்னா ராமர், சீதா, விபீஷணர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர், அப்புறம் நிறைய அங்க ராம
பரிவாரத்தில் வரக்கூடிய நிறைய பேர் இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய விமானத்தை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. சூப்பரான ஒரு செட்டுங்க. நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டீங்க. திருவந்திபுரம் பெருமாளை தான் நீங்க இப்ப தரிசனம் பண்ணிக்கிறீங்க. ஹயக்ரீவருக்கு முக்கியமான ஒரு ஸ்தலமா இருக்கக்கூடிய திருவந்திபுரம் கோயில், அந்த கோயில் சம்பந்தப்பட்ட அனைத்து தெய்வ ஸ்வரூபங்களும் இந்த செட்டு பொம்மையில கிடைக்குது. இது நீங்க எங்கேயும் பார்க்காத ஒரு புது செட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நான் இங்க பதிவிட விரும்புறேன். வானமாமலை பெருமாளுடைய திவ்ய தரிசனம் தான் நீங்க பாக்குறீங்க. ஆதிசேஷன் மேல தாயாரோடு வானமாமலை பெருமாள் அழகாக அமர்ந்து நமக்கெல்லாம் அருளாசி வழங்கக்கூடிய திவ்ய காட்சி. எத்தனை சிலைகள் வருது பாருங்க. கூட நிறைய சிலைகள் கூடுதலா இந்த காட்சியோடு இணைஞ்சிருக்கிற நிறைய சிலைகளை நம்ம பார்க்கிறோம். இரண்டு பக்கமும் யானைகள் பிள்ளையாருக்கு மாலை போட வரக்கூடிய காட்சி. நடுவுல பிள்ளையார் இருக்காரு. நம்ம வீட்டு நிலவாசல்ல எல்லாம் ஓவியமாவும் அல்லது ஒரு சின்ன சுதை மாதிரி அமைப்புல இருந்ததை இப்ப கொலுபொம்மை வடிவத்துல கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் தான் நீங்க இப்போ தரிசனம் பண்ணிக்கிறீங்க. மதுரை வீரன் சிலை தான் நீங்க பாக்குறீங்க. மதுரை வீரன் பொம்மி வெள்ளையம்மாள் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. நாட்டார் வழிபாட்டு தெய்வங்களுடைய சிறப்பு அம்சமே அந்தந்த ஊர்ல இவங்கெல்லாம் குலதெய்வமா இருப்பாங்க குடும்பத்தினருக்கு. அப்படி மதுரை வீரன் பொம்மி வெள்ளையம்மாள் இருக்கக்கூடிய காட்சி. இங்க பாத்தீங்கன்னா குதிரை, ஆடு, இந்த மாதிரி பலிபீடம் இதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு அழகான செட்டு பொம்மை தான் பாக்குறீங்க. மண்ணால் செய்யப்பட்ட பொம்மை. நிறைய 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 பொம்மைகள் இருக்குங்க. சென்னை பூஜா சென்டருங்கிறது யாரை கேட்டாலுமே சென்னை பூஜா சென்டர்ல கிடைக்காததே கிடையாது அப்படின்னு எல்லாருமே ரெஃபர் பண்ணுவாங்க. அவ்வளவு பொம்மைகள் நமக்கு இருக்கு. முருக பக்தர்களா இருக்கிறீங்களா, பிள்ளையார் பக்தர்களா இருக்கீங்களா, இல்ல அம்மன் வழிபாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்ல செட்டு பொம்மைகள்ல கதைகள் சொல்லக்கூடிய பொம்மைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணர் தான் எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம், சிவபார்வதி அப்படின்னு எப்போதும் சைவ திருமுறைகளை படிச்சுட்டு இருக்கேன், அதனால சைவம் சம்பந்தப்பட்ட பொம்மைகள் வேணும்னு என்ன மாதிரி உங்களுக்கு வேணுமோ, வைணவ ஆச்சாரியர்களோட பொம்மைகளா இருக்கட்டும், செட்டு பொம்மைகள் தான். செட்டு பொம்மைகள் அவ்வளோ விதமா வச்சிருக்காங்க. அவங்களுடைய இடத்துக்கு நீங்க நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. சென்னை பூஜா சென்டர் ஒரு வீட்டில் வச்சு அழகா வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, சூப்பரான ஹாஸ்பிட்டாலிட்டியோட நல்ல வகையில நீங்க அத்தனை பொம்மைகளையும் பளிச்சுன்னு பார்க்கலாம். தசாவதாரம் எல்லாம் ஆக்ஷன்ல இருக்கக்கூடிய பொம்மைகள் எல்லாமே நீங்க அங்க பார்க்க முடியும். அஷ்டலட்சுமியா இருக்கட்டும், நவநாயகியரா இருக்கட்டும், நவ நரசிம்மரா இருக்கட்டும், நவ நடராஜரா இருக்கட்டும், அஷ்ட ஆஞ்சநேயரா இருக்கட்டும், அஷ்ட பைரவரா இருக்கட்டும், இன்னும் என்னெல்லாம் இல்ல அப்படின்னு கேட்கிற வகையில தான் அத்தனை பொம்மைகள் நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு விருந்தா நிறைய பொம்மைகளை இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. இதை தவிர நிறைய அம்மன் சிலைகள் அவங்கள்ட்ட இருக்கு. நான் இன்னும் காட்ட முடியல. என்னுடைய நேரம் கருதி இந்த வீடியோவை நான் என்னால முடிஞ்ச வகையில உங்களுக்கு சென்னை பூஜா சென்டர்ல இருக்கிறதையும் காட்டணும். யார் யாருக்கு என்ன விருப்பமோ அந்த பொம்மைகளை நீங்க வாங்கிக்கணுங்கிற வகையில எல்லா பொம்மைகளையுமே நான் காட்டியிருக்கேன். இதை தவிர வேற இன்னும் நிறைய வச்சிருக்காங்க, வர வேண்டியதும் இருக்கு. ஸோ சென்னை பூஜா சென்டர்ல கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சிலையை நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு வைடு ஷிப்பிங் பண்றாங்க. ஸோ இந்த நவராத்திரி உங்க வீட்டுல கோலாகலமா நடந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகன் மகள் யாருக்கு திருமணமாகாம இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அழகா கல்யாண பிராப்தி நடக்கணும். அதே மாதிரி குழந்தை சந்தான பாக்கியம் கிடைக்கிறது, வயதானவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படுறதுன்னு எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் முன் வச்சு நீங்க இந்த நவராத்திரியை கொண்டாடுங்க. வீடு கட்டணுமா, அந்த மாதிரி எல்லா சுபகாரியங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணி இந்த நவராத்திரியை கோலாகலமா கொண்டாடுங்க. அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூரணமா எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சென்னை பூஜா சென்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.